மெல்லிசான லேயர் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு உருண்டை சப்பாத்தி மாவை ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்பாத்தி மாவுக்கு மேலே ஆயில் சேர்த்து ஒரு ப்ரஷ் வச்சு ஈவனாக தேய்ச்சிக்கலாம். அதை செமி சர்க்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் வீடியோவில் காட்டின மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 பக்கமும் கோதுமை மாவு தூவி நல்லா தேய்ச்சிக்கலாம். 2 பக்கமும் மாற்றி கொடுத்து தேய்ச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் தோசைக்கல் எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை 2 பக்கமும் போட்டு எடுத்துக்கலாம். சுற்றி ஆயில் விட்டு மாற்றி எடுத்துக்கலாம். ஓகே, நல்ல மெல்லிசான லேயரான சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு. இதுக்கு சைடிஷாக நான் ஒரு எம்டி சால்னா செஞ்சுருக்கிறேன். இதை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கிறதுனால நான் ஷார்ட்ஸில் போடலை. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். சப்பாத்தி பார்த்தீங்களா எவ்வளோ லேயராக வந்திருக்குதுன்னு. நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.